வணக்கம் கொங்கு நாட்டு சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மக்காச்சோள கிள்ளு வடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வடைக்கு நான் 2 மக்காச்சோள கருது எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி உதுத்தி எடுத்துக்கங்க. இதை முதல்ல வெறும் அந்த மணிகளை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ மிக்சியில் போட்டு இதை ஒரு சுற்று சுற்றிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்திருக்க சோளத்து கூட சின்னதாக பொடியாக நறுக்குன்னு பெரிய வெங்காயம் அதையும் இது கூட போட்டுக்கிறேங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கிறேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 2 வரமிளகாய், உங்ககிட்ட பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொத்தமல்லி தழை கொஞ்சம், புதினா கொஞ்சம், இது எல்லாத்தையுமே கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது கொஞ்சம் பால் கருதாக இருந்ததுனால கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்குது. இது வரக்கருதாக இருந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா தட்டி போடுற மாதிரி வரும். நாம் இப்போ இது கிள்ளு வடை மாதிரி கிள்ளி போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பால் கருதாக இருந்ததுன்னா நல்லா திரண்டிருக்கும். ஆனால் பால் கருதாக இருக்கும். இந்த மாதிரி பால் கருதாக இருந்ததுன்னா கிள்ளு வடை போடுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இதே பாருங்கள், இந்த மாதிரி நல்ல விளைஞ்ச கருதாக இருந்ததுன்னா தட்டி போடுறதுக்கு நல்லா இருக்குங்க. நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்காங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ வடைகளை கிள்ளி போட்டுக்கலாம். பச்சைப்பயிறு வடை, தட்டைப்பயிறு வடை, இந்த மாதிரி வடை பருப்பில் போடுற வடை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிள்ளி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சேர்த்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போது மக்காச்சோள வடையும் நம்ம போடுறோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, செவந்துருச்சு. இப்போது நம்மளுடைய மக்காச்சோள கிள்ளு வடை ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.